ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு நாம் இந்த தசகத்தோட 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். சோதர்யா புரோக்த வார்த்தா விவச தசமுகாதிஷ்ட மாரீச்ச மாயா. சோதர்யா प्रोक्तवार्ता विवश दशमुखादिष्टमारीच माया. सारंगं सारसाक्ष्या स्पृहितमनुगतः प्रावधीर्बाणघातम्. सारंगं सारसाक्ष्या स्पृहितमनुगतः प्रावधीर्बाणघातम्. तन्मायाक्रन्दनिर्यापितभवदनुजां रावणस्तामहर्षीत्. तन्मायाक्रन्दनिर्यापितभवदनुजां रावणस्तामहर्षीत्. तेनार्तोऽभित्वमन्तः किमपि मुदमदा तत्त्वधो बायलाभात्. तेनार्तोऽपि त्वमन्द किमपि मुदमधा तद्वधो पायलाभात्. शोधर्या प्रोक्तवार्ता विवश दशमुखादिष्टमारीच माया. सारंगं सारसाक्ष्या स्पृहितमनुगतः प्रावधीर्बाणघातम्. सौदर्या प्रोक्तवार्ता विवश दशमुखादिष्टमारीच माया. सारंगं सारसाक्ष्या स्पृहितमनुगतः प्रावधीर्बाणघातम्. तन्मायाक्रन्दनिर्यापितभवदनुजां रावणस्तामहर्षीत्. तेनार्तोऽभित्वमन्तः किमपि मुदमदा तत्त्वधो बायलाभात्. तन्मायाक्रन्दनिर्यापितभवदनुजां रावणस्तामहर्षीत्. तेनार्तोऽपि त्वमन्तः किमपि मुदमधा तद्वधो पायलाभात्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். சோதர்யா புரோக்த சகோதரியால் கூறப்பட்ட, வார்த்தா விவச செய்தியை கேட்டு, தசமுக ராவணன், மாரீச்ச மாயா சாரங்கம் மாரீச்சனை மாயமானாக செல்லும்படி ஆதிஷ்ட கட்டளையிட்டான். சாரச அக்ஷ்யா கமலக்கண்ணை உடையவளான சீதை, ஸ்பிருஹிதம் அந்த மானை விரும்பினாள். அனுகதக அந்த மாரீச்சனாகிய மாயமானை நீங்கள் பின்தொடர்ந்து சென்று, பாணாகாதம் பிராவதீகி அம்பினால் எய்து கொன்றீர்கள். தத் மாயா ஆக்ராந்த அந்த மாரீச்சன் மாயையால் செய்த கூக்குரலை கேட்டு, நிர்யாபித பவத் அனுஜாம் உங்களுடைய தம்பியான லக்ஷ்மணனை சீதை வெளியில் அனுப்பினாள். அப்போது தாம் அந்த சீதா பிராட்டியை ராவணக அகார்ஷீத்து ராவணன் கவர்ந்து சென்றான். துவம் தேன ஆர்த்தக அப்பி நீங்கள் அதனால் மிகவும் வருத்தமடைந்தீர்கள், துன்பமடைந்தீர்கள் என்றாலும், தத்வத அந்த ராவணனை கொல்ல, உபாய லாபாத்து ஒரு உபாயம் கிட்டியது குறித்து, அந்தக உள்ளத்துக்குள், கிமப்பி முதம் ஒருவித மகிழ்ச்சியும், அதாகா கொண்டீர்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். சோதர்யா புரோக்தவார்த்தா விவச தசமுகாதிஷ்ட மாரீச்ச மாயா.
सारङ्गं सारसाक्ष्या स्पृहितमनुगतः प्रावधीर्बाणघातं तन्मायाक्रन्दनिर्यापितभवदनुजां रावणस्तामहर्षीत् तेनार्तोऽभित्वमन्त किमपि मुदमदा तत्त्वधो मायलाभात्. கரதூஷணர்கள் கொல்லப்பட்ட பிறகு சூர்பனகை ராவணன் கிட்ட முறையிடுவதற்காக வருகிறாள். இந்த இடத்துல பட்டதிரிகள் சோதரியா புரோக்த வார்த்தா அப்படின்னு சொல்கிறார். அதாவது சகோதரியால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்டு அப்படின்னு சொல்கிறார். இங்கே சூர்பனகை என்ன பண்ணுறா, தன்னோட மூக்கு அருந்து போனதுக்கான காரணத்தை, உண்மையான காரணத்தை சொல்ல அவள் விரும்பலை. அதுக்கு பதிலாக அவள் என்ன சொல்கிறா, சீத்தைங்கிற ஒரு மிக 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 அழகான பெண்ணை அவளை தூக்கிண்டு உனக்கு கொடுத்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் முயற்சி செய்த போது அங்கே இருந்த ராமலக்ஷ்மணர்கள்ங்கிற 2 வீரர்களில் அந்த லக்ஷ்மணருங்கிற இளையவன் என்னுடைய மூக்கை அறுத்து விட்டான் அப்படின்னு பொய் சொல்கிறா. ராவணனோட காமத்தை தூண்டிவிட்டு அவள் பேசிய வார்த்தைகளை சொல்ல விரும்பாமல் அந்த வார்த்தைகளை கேட்டு ராவணன் கோபவசப்பட்டான் அப்படின்னு மட்டும் பட்டதிரிகள் சொல்கிறார். அதே மாதிரி மாரீச்சன் ராவணனை எச்சரிக்கிறான். ஆனால் ராவணன் அதை அலட்சியம் செய்கிறான். அதனால தான் இந்த இடத்துலையும் பட்டதிரிகள் தசமுகாதிஷ்ட மாரீச்ச, அதாவது தசமுகன் கட்டளை இடுகிறான். அவன் சொல்கிறது எதையும் அவன் காதில் வாங்க தயாரில்லை. நான் சொல்கிறேன், நீ மாயமான போகணும் அப்படின்னு ஆதிஷ்ட கட்டளை இடுகிறான். அதே போல் மாரீச்சன் மாயமானாக வரான். தாமரை மலர் போன்ற கண்களை உடைய சீத்தை அந்த மானை பெற விரும்பினாள். நீங்கள் அதை பின்தொடர்ந்து சென்று அம்புகளால் அடித்து கொன்றீர்கள். அப்பொழுது சீத்தை அந்த மாரீச்சனின் மாயக்குரலை கேட்டு தனக்கு காவலாக இருந்த இலக்குவனை வெளியே அனுப்பினாள். அந்த சமயத்தில் ராவணன் சீதையை பலவந்தமாக தூக்கி கவர்ந்து சென்றான்.